வணக்கம் மச்சான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நைட்டு எல்லாரும் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நேற்று நைட் மேட்ச் தான் பார்த்துருந்தேன். இன்றைக்கி காலையில் செமஸ்டர் வச்சுட்டு நேற்று நைட்டு மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஒரே ஆள் நானான்னு தெரியல. ஆனால் நேற்று மேட்ச், அதாவது நேற்று என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போமா? ஓகே, நேற்று சென்னை எஃப்சி 4-4-2 ஃபார்மேஷன்லாம் ஆடிச்சு. ஓன் காயில் வேறு நிறையா ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்குள்ளே நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பெங்களூரு மேட்ச்சுக்கு அப்புறம் நிறையா ஃபேன்ஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இதெல்லாம் நடக்குது. வாய்ஸ் அவுட் பண்ணால் எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்களாம். சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட் ரொம்ப புவராக இருக்குதுன்னு சொல்லணும். புவராக தான் இருக்குது மேனேஜ்மெண்ட். ஓன் காயில் எல்லாரும் பிடிச்சி கத்துறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் காயில் திட்டலாமான்னு தெரியல. ஓன் காயில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துக்கணும், ஃபேன்ஸையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறையா ஓன் காயில் மேனேஜ் பண்ணிருக்காரு ப்ரோ. ஸோ ஓன் காயில் நம்ம திட்டலாமான்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபேன்ஸும் திட்டிகிட்டு தான் இருக்கோம். பட் நான் ஓன் காயில் இப்போ திட்டுவேனான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி நான் ஓன் காயிலெலாம் திட்ட மாட்டேன். பட் ஓன் காயில்ஸ் வந்து ஒரு வார்த்தை வந்து மேட்சுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எங்கள் சப்போர்ட்டர் ஃபேன்ஸ் வேணாம், சப்போர்ட்டராக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நிறைய பேர் ட்ரிகர் ஆனாங்க, இன்க்ளூடிங் டேவிட் ஸ்டிங் அண்ணா ட்ரிகர் ஆனார். ஆக்சுவலி எனக்கு அது எனக்கு சரியாக புரியலைங்க. அதாவது போன மேட்ச்சில் ஃபேன்ஸ்லாம் போயிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்காக அந்த வார்த்தையை ஃபேன்ஸை குத்தி காமிக்கிற மாதிரி அவர் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சப்போர்ட்டராக இருங்க. சப்போர்ட்டர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இல்லை ட்ராப் பண்ணுறோமோ எல்லா டைம்லையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் மெரினா மச்சான்ஸ், சூப்பர் மச்சான்ஸ் எல்லாருமே ட்ரிகர் ஆகிட்டு ஸ்டேடியம் வாஸ் எம்டி டுநைட், எஸ்டர்டே டுநைட். இங்கிலீஷில் கொஞ்சம் குளாறுபடி தான். நேற்று ஸ்டேடியமே காலியாக இருந்தது. அதுக்கு காரணமும் ஓன் காயில் தான். ஓன் காயில் நேற்று விட்ட வார்த்தைகள் அது ஓன் காயிலாக சொன்னதா மேனேஜ்மெண்ட்டாக சொன்னதான்னு கூட நம்மளுக்கு தெரியாது இப்போ. ஏன்னா ஓன் காயில் நம்ம இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாக் பண்ண சொல்கிறீங்களா, சாக் பண்ண சொல்லலாம். ஆனால் ஓன் காயில் திட்டலாமான்னு கேட்டிங்கன்னா திட்டக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓன் காயில் வந்து ஓன் காயிலே மேனேஜ்மெண்ட்டு தான் இங்கே மூவ் பண்ணிகிட்ருக்காங்கன்றத வந்து மறந்துடக்கூடாது நம்ம. ஏன்னா ஓன் காயில் வந்து மேனேஜ்மெண்ட், ஃபேன்ஸ், டீம் பிளேயர்ஸ் எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அவர் நிறைவேற்றுற ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஸோ நிறைய நடக்குது. ஸோ இதுதான் நேற்று மேட்ச் இன்னும் நடந்தது. பட் நேற்று ஃபேன்ஸ்லாம் நிறையா பேர் இல்லை, நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸ்டேடியம் வாஸ் எம்டி. ஸோ இப்போ கேம்குள்ளே வரும். நேற்று சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 4-4-2 நேரு ஸ்டேடியமில் ஆடணும். நல்ல ஃபார்மேஷனான்னு கேட்டிங்கன்னா, ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா சீமா சிக்குவும், அதுக்கப்புறம் இவன் வில்மா ஜார்டன் கில்லு, அதுக்கப்புறம் மிட்டில் பார்த்தீங்கன்னா லூக்காஸு, ஷீல்ஸு, நாம்டே, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் யாகுவாது. அங்கித் முகர்ஜி நேற்று திரும்ப லைனப்புக்குள்ளே வந்தார். அங்கித் முகர்ஜி சிபியில் யுனம், விகாஷ் யுனம், சிபியில் விகாஷ் யுனம், தின்புயா, அதுக்கப்புறம் இவன் நம்ம பையன். அவங்க 4 பேர் தான் இருந்தாங்க. எவ்ரிதிங் வாஸ் குட். டீமில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை. மேட்ச் வாஸ் கிரேட். சென்னை எஃப்சி சான்சஸ் க்ரியேட் பண்ணாங்க. சென்னை எஃப்சி எல்லாமே பண்ணாங்க நேற்று. டிஃபென்ஸ் கூட நேற்று நல்லா பண்ணாங்க. ஃபஸ்ட் ஆஃப் 0-0,
நல்லா போயிட்டுருந்தது. ராகுல் கேபி வாஸ் பிளேயிங் குட். ஐம் ஹேப்பி ஃபார் ராகுல் கேபி. நான் வந்து ஒரு ராகுல் கேபி ஃபேனு. ஏன்லாம் தெரியாது ப்ரோ, எனக்கு ராகுல் கேபியை பிடிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே 0-0. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்மார் ஜார்டன் கோலு, கானே ஷீல்ஸ் அசிஸ்ட்டு. செம்ம, அதாவது ஒரு நம்பர் 9 கோல். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கார்னே ஷீல்ஸ் பார்த்தீங்க பாஸ் போடுறான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா வில்மார் ஜார்டன் கோல் அடிக்கிறான். கேமே மொத்தமாக சென்னை என்எஸ்சி கையில் வருது. நான்லாம் குதிச்சிட்டு இருந்தேன் ப்ரோ நேற்று. ஓகே, லாஸ்ட் 10 கேம்ஸ் ஹோப் இஸ் பேக்கு அப்படின்லாம் ஸ்டோரி போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எவ்ரி திங் வாஸ் குட் அன்டில் திஸ் ஹேப்பன். விகாஷ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆனான். ஸ்டேபிளாக இருந்தது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்காது டிஃபென்ஸில். டீமே காலி ஆகிடுச்சு. அந்த விகாஷ் நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்மார் ஜார்டன் ஒரு கோல் அடிச்சிருக்கலாம் ப்ரோ. அவன் போஸ்டில் அடிச்சிட்டான் ப்ரோ. ஹேட்ரிக்காக இருக்கும். ஹேட்ரிக் அசிஸ்ட் ஃபார் கானே ஷீல்ஸாகவும் இருக்கும். நேற்று அது மிஸ் ஆகிடுச்சு. அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எல்லா பிளேயர்ஸும் ஃபார்வர்டில் எல்லா இதுலேயுமே நல்லா இருந்தது. லூகாஸ் பிரமிலாலாம் ரெயின்போ பண்ணுறான். இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெயின்போ வி கேன் சி திஸ் ரெயின்போ அப்படின்ற மாதிரி செம்ம கோலு. செம்ம ஸ்கில்லு. நேற்று சென்னை என்எஸ்சி பிளேயர்ஸ் எத்தனை போட்டி திரும்ப போட்டோம். த கேம் வாஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எஸ்டர்டே அன்டில் பிகாஸ் நம்ம போகிறதுக்கு அப்புறம் பொறுமையாக டிஃபென்ஸில் அப்படியே கேப் வர ஆரம்பிச்சுது. ஒன்றுமே சொல்ல முடியல என்னால். அதுக்கப்புறம் மேட்ச் வந்து அட பாவீங்களா, நான் கடைசி நிமிஷத்தில் கோல் சென்னை என்எஸ்சி வாங்கிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் முன்னாடி தான் எப்படியாச்சும் கோல் வாங்கிடாதீங்கன்னா அப்படியே புலம்பிகிட்டு இருந்தேன். 10 செகண்ட் கழிச்சு பார்த்தா 2-1 ஆயிடுச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நேற்று லக்கு கூட நம்மக்கிட்ட இல்லை ப்ரோ. ஓப்பனாக சொல்லணும்னா சென்னை என்எஃப்சி டிசர்வ் பெட்டர் எஸ்டர்டே. ஆனால் லக்கு, ஈவன் லக் இஸ் நாட் தேர் ஃபார் சென்னை என்எஃப்சி திஸ் சீசன். இனிமேலும் ஹோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு மேட்ச், இன்னும் 2 மேட்ச், இன்னும் ஒரு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் 15th 16th தெரியல, முகமதம் கூட நினைக்கிறேன் மேட்ச்சு. அந்த மேட்ச் மட்டும் நம்ம தோற்றோன்னா சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதையும் தாண்டி அந்த மேட்ச் தோற்றோன்னா கம்ப்ளீட்லி ஐ வில் ரெக்கார்ட் திஸ். நெக்ஸ்ட்டு மேட்ச் சென்னை என்எஃப்சி அது கூட ஆடுது. அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து யாரு கூட ஆடுதுன்னு தெரில. 31 வந்து கேரளா பிளாஸ்டர்ஸு. அதுக்கு முன்னாடி மேட்ச் இருக்கான்னு தெரியல. ஆனால் இஃப் சென்னை என்எஃப்சி லாஸஸ் திஸ் மேட்ச் முகமதம் கூட ஆல்ரெடி 80% ஆஃப் சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸ் ஹோப் இழந்துட்டாங்க. கண்டிப்பாக முகமதம் கூட மட்டும் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் தோற்றோன்னா ஹோப் இழந்த ஃபேன்ஸில் நானும் கண்டிப்பாக ஆட் ஆகிடுவேன். ஏன்னா போன வருஷம் கம்பேக் கொடுத்தோமேடா இந்த வருஷம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்மி பாயிண்ட்ஸ் வரணும் இந்த டாப் 6 ஃபைட் பண்ணுறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 6 பாட்டமில் இருக்கிறதே 23 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்னை என்எஃப்சி இஸ் ஜஸ்ட் 16 பாயிண்ட்ஸ் நவ். அதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ வாட் ஐ வில் சே இஸ் சென்னை என்எஃப்சி தான் இப்போதைக்கு அதிக மேட்ச் ஆடிருக்கு. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் தான் ப்ரோ. முகமதம் கூட தோற்றுதுன்னா கேட்க கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. சென்னை என்எஃப்சி இந்த வருஷம் குவாலிஃபை ஆகுது. இனிமேல் ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் ஜான்வரி விண்டோஸ் போன இது சொன்னேன், பட் இன்னும் அதுக்கான ஒரு நியூஸ் இன்னும் எதுவும் வரல. ஜிடேஸ்வரம் இன்னும் போகல. ஸோ அதுதான் சென்னை என்எஃப்சி வந்து இந்த வருஷம் லக்கு இருந்தால் கூட நம்ம ஏதாச்சும் ஆயிருக்கும். ஆனால் லக்கும் இல்லை. ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா
அதுதான் இந்த சீமா சுக்கு மட்டும் தூக்கிட்டு குர்கீரத்தை போட்டுட்டு சிபியில் ரைன் எட்வர்ட்ஸை போட்டோன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் ஆகிடும் சென்னை எஃப்சி டீம் கண்டிப்பாக. இதை ட்ரை பண்ணுங்க. ஓன் காயில் சொல்கிறேன், நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் அடித்து சொல்கிறேன், இந்த ஒர்க் ஆகும். வில்மர் ஜார்டனும் இர்ஃபானும் ஃபார்வர்டில், லெஃப்டில் ஃபரூக்கு, அதே ஃபார்மேஷன் 4-4-2ல 2 ஃபார்வேர்டு, இவனுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் லூகாஸ் பிரம்பிலா, நாம்டே, கார்னர் ஹில்ஸு, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபரூக் ஆகிட்டுங்க. ஓகேவா? அதே அப்படியே பேக்கு வந்துட்டு ரயன் எட்வர்ட்ஸு, விகாஷ் யூனமு, இன்னும் 2 பேரில் நான் அங்கித் முகர்ஜியை சூஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஜஸ்ட் ஃபார் அ ரீசன் ஐ வில் சூஸ் அங்கித் முகர்ஜி. மழை பெய்யுதா? இன்னொரு பிளேயர் யாருன்னு எனக்கு தெரியல. ஐ எம் கம்ப்ளீட்லி அவுட். அண்ட் நவாஸ், முகமது நவாஸா சமிகா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதாவது ஓன் கால் வந்து சில மெம்பர்ஸை நம்ம எப்படி சென்னை எஃப்சியை நம்புகிறோமோ அதே மாதிரி அவர் சில பிளேயர்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாரு. இர்ஃபான் எப்படி அவர் நம்பிக்கையை காப்பாற்றினாரோ அதே மாதிரி நவாஸு, டிம்போயா, டில்லியானா அவங்களாம் ஓன் காயிலோட நம்பிக்கையை காப்பாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபேன்ஸாக சப்போர்ட்டர்ஸாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஹோப் மட்டும்தான் இப்போ வைக்க முடியும். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வி ஷுட் கீப் ஹோப். நான் கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கிறேன். ஆனால் என் நம்பிக்கையே அடுத்த மேட்ச் கண்டிப்பாக முகமது அம் கூட தோற்றுதுன்னா 95% அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை ப்ரோ சென்னை எஃப்சி குவாலிஃபை ஆக. ஸோ அது அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். சென்னை எஃப்சி விடை.